இந்த அதிகார வரம்புகளை மீறுகிற வகையிலே கடந்த 20ஆம் தேதி மாண்புமிகு மதுரை நீதிமன்றத்திலிருந்து வெளியாகி இருக்கிற தீர்ப்பு நமக்கு பெரும் கவலையை அளிக்கிறது. அமித் மாளவியா வெர்சஸ் தமிழ்நாடு என்று முன்வைக்கப்பட்டிருக்கிற இந்த வழக்கில் சனாதனத்தை ஒழிப்பது என்று சொன்னால் சனாதனத்தின் மீது நம்பிக்கை கொண்ட அனைவரையும் ஒழிப்பது என்று பொருளாகும் என நீதிபதி கருத்து சொல்லியிருக்கிறார். பல நேர்வுகளில் உயர்நீதிமன்றம் சாட்சியங்களின் அடிப்படையிலான தரவுகளின் அடிப்படையிலான கூர்ந்தாய்வுக்கு பிறகான தீர்ப்புகளைத்தான் தர வேண்டுமே தவிர தங்கள் சொந்த கருத்துக்களை ஒப்பீனியன்களை நீதிபதிகள் பதிவு செய்யக்கூடாது என்று வழிகாட்டியிருந்தும் கூட சனாதனத்தை ஒழிப்பது என்றால் அது இனப்படுகொலைதான் என்று மிக மிக தவறான முறையில் ஒரு விளக்கம் நீதிமன்றத்தில் இருந்து வெளிப்பட்டு இருக்கிறது. ஏழ்மையை ஒழிப்பது என்றால் ஏழைகளை ஒழிப்பது என்று பொருளா? தீண்டாமையை ஒழிப்பது என்று சொன்னால் தீண்டாமைக்கு ஆளானவர்களை ஒழிப்பதா, தீண்டாமை செய்கிறவர்களை ஒழிப்பதா? பெண்ணடிமைத்தனத்தை ஒழிப்பது என்று சொன்னால் பெண்களை ஒழிப்பதா அல்லது பெண்கள் மீது ஆதிக்கம் செலுத்துகிறவர்களை ஒழிப்பதா? இந்த கருத்தியல் மாற்றம் என்கிற அடிப்படையை கூட முழுமையாக உள்வாங்காமல் இனப்படுகொலை என்கிற அளவில் இதை விரித்துரைப்பதன் மூலமாக ஒரு பெரும் கவலை இன்று தமிழகத்திலே உருவாகி இருக்கிறது. நீதிமன்றங்கள் தங்கள் வரம்புகளை மீறுகின்றன. ஆகவே மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான உறவுகளை ஆய்வதற்கான ஒரு குழுவை, ஒரு ஆணையத்தை மறைந்த தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் உருவாக்கியதைப் போல தமிழக அரசு நீதிமன்றங்களின் மாண்பை உறுதிப்படுத்துகிற வகையில் இத்தகைய வரம்பு மீறல்களை சரி செய்வதற்கான உரிய பரிந்துரைகளை வழங்கக்கூடிய வகையில் ஒரு ஆணையத்தை உருவாக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் சார்பிலே வலியுறுத்தி கேட்டிருக்கிறோம். பல்வேறு விதமான நலத்திட்டங்கள் ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்படுகின்றன. ஆனால் அந்த நலத்திட்டங்கள் ஏழை எளிய மக்களை சென்றடைந்திருக்கிறதா, அவர்களின் வாழ்வில் சமூக ரீதியாக என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்பது ஒரு கேள்வியாக இருக்கிறது. 90களின் இறுதியிலே 2000 மறைந்த தலைவர் முத்தமிழறிஞர் வழங்கிய நிலமற்ற ஏழை விவசாயிகளுக்கான 2 ஏக்கர் நிலம் என்கிற அளவிலான அந்த திட்டத்திற்கான பட்டா சிட்டாக்கள் இதுவரை வழங்கப்படவில்லை என்கிற புகார்கள் வருகின்றன. இப்படி பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு பயனாளிகளுக்கு போய் சேர்ந்தும் கூட அந்த பயனாளிகள் தொடர்ந்து அதை பயன்படுத்த முடிகிறதா என்பது ஒரு கேள்வியாக இருக்கிறது. இதை கண்காணிப்பதற்கு எந்த விதமான ஒரு நிர்வாக அமைப்பும் கிடையாது. ஆகவே ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ் கமிஷன் என்கிற அடிப்படையில் பட்டியல் வாழ் பழங்குடி சமூகத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிற நலத்திட்டங்கள் முறையாக சென்றடைகிறதா என்பதை சமூக தணிக்கை, சோஷியல் ஆடிட் செய்யக்கூடிய வகையில் ஒரு அமைப்பை தமிழக அரசு உருவாக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை முன்வைத்திருக்கிறோம். இந்த 5 ஆண்டுகால சட்டப்பேரவை பணிகள் பல்வேறு விதமான நிறைவை தந்திருக்கிறது. மிக குறிப்பாக அதிகார பகிர்வு தொடர்பாக இன்று பெரிதும் பேசப்படுகிறது. 1 லட்சம் கோடி நலத்திட்டத்திற்கான பட்ஜெட்டில் 20,000 கோடி நிதியை எஸ்சி எஸ்டி என்று சொல்லக்கூடிய விளிம்பு நிலை மக்களின் குடியிருப்புகளுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த திட்டத்தை உறுதிப்படுத்தக்கூடிய சட்டம் முதல் முறையாக தமிழக அரசு உருவாக்கியிருக்கிறது. ஆகவே அடித்தட்டு மக்களோடு அதிகாரத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான இந்த அரசு மீண்டும் 2026 அமையும் என்கிற நம்பிக்கையை விடுதலை சிறுத்தைகள் பதிவு செய்கிறோம். மிக குறிப்பாக ஆளுநர் வாசிக்க மறுத்த அந்த தீர்மானத்தை தொடர்ந்து மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஆளுநர் மீது வருத்தத்தை தெரிவிக்கிற தீர்மானத்தை முன்வைத்த போது தமிழ்நாட்டிலே இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளுடைய பிரதிநிதிகளும் சட்டமன்றத்திலே அதை ஏகமனதாக வரவேற்றிருக்கிறார்கள். ஆனால் மறுநாள் போய் மாண்புமிகு பாரத பிரதமர் மோடியினுடைய பொதுக்கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களது இரட்டை உளவியலை புரிந்து கொள்ள முடிகிறது. வேறு வழியில்லாமல் தான் பாஜகவை நோக்கி சில கட்சிகள் சென்றிருக்கிறதை தவிர தமிழகத்தினுடைய உணர்வு மிக நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தை மீண்டும் ஆட்சியில் அமர்த்துவது என்கிற அளவில்தான் இருக்கும் என்பதை இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர்கள் நமக்கு உறுதிப்படுத்துகிறது. மிக தவறான யூகங்களின் அடிப்படையிலான தகவல்கள்
இன்று இணையதளங்களிலே பரவி வருகின்றன. மகளிர் உரிமை தொகைக்கு தரப்படுகிற அந்த நிதி என்பது மிக நேரடியாக பயனாளிகளுக்கு சென்றடைகிறது. அதில் எந்தவித சிக்கலும் இல்லை. அதில் எவ்வளவு பேர் ஆதி திராவிடர்கள், எவ்வளவு பேர் பழங்குடி மக்கள், எவ்வளவு பேர் பிற சமூகங்களை சார்ந்தவர்கள் என்பதற்கான கணக்கீடுகள் இருக்கிறது. இவற்றை ஆய்வு செய்வதற்கான தணிக்கை அமைப்புகள் இருக்கின்றன. இவை முறையாக இந்த தொகை இனிமேல் ஒருபோதும் மடைமாற்றம் செய்ய முடியாது என்கிற சட்டமும் உருவாகி இருக்கிறது. ஆகவே அதில் எந்த சிக்கலும் இல்லை. இல்லை, அந்த பயனாளிகளுக்கு தரப்படுகிற அந்த தொகை இந்த சிறப்பு உட்கூறு திட்டத்தின் கீழ் வரவு வைக்கப்படும். இந்த பயனாளிகளுக்கு தரப்படுகிற எஸ்சி பயனாளிகளுக்கு தரப்படுகிற தொகை இந்த சிறப்பு உட்கூறு திட்டத்தின் அடிப்படையிலே வரவு வைக்கப்படுமே தவிர தவறான கணக்கு முறைகள் உருவாக்கப்படாது. ஒரே ஒரு விஷயம் என்ன, மேலாண்மைக்கான ஒரு ஆணையம் அமைக்கப்பட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து வலியுறுத்தி இருந்தோம். விடுதலை சிறுத்தைகளின் வேண்டுகோள் ஏற்கப்பட்டு இன்று நீர் மேலாண்மைக்கான ஒரு ஆணையம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசுக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.